இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவங்க அப்பா கல்யாணத்துக்காக 2 பேர் பொண்ணு கேட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே கார்டு எடுத்து பார்த்துட்ருக்காரு. ஒன்று வந்து சன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, இன்னொருத்தவங்க ஒரு ஃபார்மர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அப்போங்க ஹீரோயின் யாரை நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்ற செட்டு கேட்டால் அவங்க சிஸ்டர் லீனா அங்கே மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்கா. அவள் வேகமாக ஓடி வந்து, அப்பா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஃபார்மர்லாம் என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் மேலேருந்து குதித்து செத்து போயிடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போங்க ஹீரோயின் எதுக்காகமா நீ இவ்வளோ கவலைப்படுற, எப்பயுமே உன்னோட அப்பா உனக்கு தானே ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறா. எனக்கு நல்லாவே தெரியும், ஃபார்மரை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கண்டிப்பாக நான் செத்து போயிடுவேன் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ வந்து சாக வேணாம், நானே அந்த ஃபார்மரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கார்டு எடுத்துகிட்டு அந்த வில்லேஜுக்கு கிளம்பிடுறா. அங்கே ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்துட்டு ஜியா நீ தானம்மா அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் நீங்கள் யாருன்னு சட்டி கேட்டதும், நான் உன்னோட மதர் இன்லாப்பா அப்படின்றத சொன்னதும், அப்படியா சரி இந்த லக்கேஜெல்லாம் தூக்கிட்டு போக கார் இல்லையான்னு சட்டி கேட்டதுமே, அங்கே பாரு என் வண்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது இந்த வண்டியான்னு சட்டி கேட்குறா. வா பார்த்து கொஞ்சம் வேமா எழுது, இந்த சைடில் வந்துட்டு இந்த வண்டி தான் போகும் அப்படின்றத சொல்லிட்டு ஏற சொல்லிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்மே சரின்னு சொல்லிட்டு உட்காந்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வண்டியில் உட்காந்து போகிறதுக்கே. நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போனால் வீடு பார்த்தா பயங்கரமாக இருக்குது, பங்களா மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காயிடுறா. பார்த்து இறங்குமா அப்படின்றத சொல்கிறாங்க. வீட்டுக்காரங்க விழுந்தடிச்சு வேமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆட்டுக்குட்டியை தூக்கிக்கிட்டு ரொம்ப முடியாமல் இருக்குது, ஃபீவராக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொன்னதும், ஐயோ இப்போ பையன் வேற வெளியே போயிருக்கானே நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், நான் இந்த ஆட்டுக்குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், நான் ஒரு வெட்டினரி டாக்டர் தான் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஃபீவராக இருக்குது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லிட்டு அங்கே வந்து இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டு விட்டு ஆட்டுக்குட்டி இப்போ பெட்டராக இருக்குது, நீங்கள் தூக்கிட்டு போய் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அதுக்கு கொஞ்சம் மில்கெல்லாம் கொடுங்க சரியாயிரும் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அவங்க மதரின்லா என் மருமக ரொம்பவே நல்ல பொண்ணாக இருக்கா, பட் அவளை பார்த்தா ஏதோ ஹாப்பி இல்லாத மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ சிட்டி கேர்ள் எப்படிமா அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறேன்னு சொன்னதும், எனக்கு பிடிக்க ஆண்டின்னு சொல்கிறாங்க. சிட்டியில் தாம்மா இருந்தேன், என் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நான் வில்லேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப சோகமானதுமே அதை கேட்டுட்டு, நான் உன்னை கவலைப்படுத்திட்டேன்ல நீ கவலைப்படாத அப்படின்ற சைட்டு அவங்க நார்மல் அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணி நல்லா இருக்கலாம் அப்படின்றத சொல்லும் போதே நம்மளோட ஹீரோ ஜுன் அங்கே உள்ளே வந்துடுறான். அதை பார்த்துட்டு வா என்னடா பார்க்க ஃபார்மர் மாதிரியே இல்லை, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டுருக்கா. ஸோ அப்போ அவங்க அம்மா என்னடா பார்த்துட்ருக்க, இதாண்டா நம்ம ஜியா அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு, ஹனி நீ எப்போ வந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷையாக இருது. என்னடா இப்படி திடீர்னு பேசுகிறான்னு, என்னடா பார்க்குற மருமகளுக்கு எடுத்துக்கூடு அப்படின்றத சொன்னதும் அவன் அங்கே அவளுக்காக பிரேஸ்லெட் எல்லாமே வாங்கியிருக்கான். என்னடா இது வந்து எவ்வளோ காசு இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும் போலையே, என்ன நீங்கள் இது எனக்காகவான்னு சொன்னதும், ஏன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட பேங்கிள்ஸ் வாங்கியிருக்கான், எல்லாமே கோல்டா. அதை பார்த்துட்டு என்ன இது எல்லாமே வாங்கினீங்களான்னு சொன்னதும் அவள் சிட்டி கேர்ள்ரா, ஒருவேளை அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காம இருக்கலாம், இதை நீ வச்சுக்கோமா அப்படின்றத சொல்லிட்டு உனக்காக நான் வந்து ஒரு டைமண்ட்மே வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் ஆஃப் ஓஷன் என்ற பிராண்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஐயோ என்ன வந்துட்டு இது எவ்வளோ காஸ்ட்லி அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்ருக்கா. ஸோ என்னடா பார்க்குற பொண்டாட்டிக்கு எடுத்து போட்டு விட்றான்னு சொன்னதும் அவள் ரொம்ப ஆசையாக அதை எடுத்து அங்கே போட்டு விடுறான். ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியாகிருது, என்னடா ஃபார்மர்னு சொல்லி வந்தால் பயங்கர பணக்காரவங்களாக இருக்காங்களேன்னு, ரொம்ப அழகாக இருக்குது, இது உனக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்டி நீங்கள் உண்மையிலே ஃபார்மர் தானா அப்படின்றத சொன்னதும், ஆமாம்மா நான் ஃபார்மர் தான் சொல்லும்போது நான் பூவர் நினச்சா எப்படி வந்துட்டு இவ்வளோ நீங்கள் வந்து வசதியாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. சரி வா போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்களோட லேண்ட் எல்லாத்தையுமே காமிச்சா. அந்த ஊருக்குள்ள இருக்க முக்கால்வாசி அவங்களோட இதாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ சொத்து இருக்கான்னு சொல்லிட்டு வாய் அப்படியே திறந்து பார்த்துச்சேக்கா. கண்ட்ரி சைடில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லிட்டு அவன் இன்னும் என்னென்ன வந்து வச்சுருக்கானோ அந்த இண்டஸ்ட்ரி எல்லாத்தையுமே பற்றி அவன் சொல்லிச்சேக்கான். எவ்வளோ வந்து மணி வந்து ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் மாதத்துக்கு ஒரு 100 பில்லியன் சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ஷாக்காகிடுது. இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொன்னால் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போது, வாங்கிக்கோ நீ தானே என் பொண்டாட்டி, உனக்கு தான் இதுக்கப்புறம் இந்த குடும்ப பொறுப்பு எல்லாமேன்னு சொல்கிறாங்க.
ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. அங்கே காசு வந்துட்டு பார்த்தா 100 மில்லியன் லெவலுக்கு அவளோட அக்கௌண்ட்டில் வந்திருக்கு. என்ன இது வந்து சின்ன அமௌண்ட்டா அப்படின்றத சேர்த்து கேட்டதும், என்ன பத்தலையா, இன்னுமே வந்துட்டு நிறையா இருக்குது, அவனுக்கு எதுக்கு இதுக்கப்புறம், அவன் கல்யாணம் பண்ணிட்டானா பொண்டாட்டிகிட்ட தானே எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாமே உனக்கு தான், நீயே வச்சுக்கப்பா அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என் மருமக தான் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு நைட்டுமே அவன் வந்து சில அங்கே கார்ட்ஸ் எல்லாமே கொடுத்து, இதுவுமே உனக்கு தான்ப்பா, இதையுமே நீ வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும், என்ன இதுவுமே எனக்கு சரி இது எல்லாமே சேர்த்தா எவ்வளோ காசு வரும் அப்படின்றத சொன்னதும், அது என்ன கொஞ்சம் பில்லியன் தான் வரும்னு சொன்னதும், என்ன பில்லியனா, என்னடா பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக் ஆகிருது. அவே என்னோட அம்மா வந்து கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து இந்த மாதிரி வந்துட்டு நல்லபடியாக வாழ வச்சுருக்காங்க அப்படின்ற விஷயத்தவே சொல்கிறான். கதை கேட்டுகிட்டே ஹீரோயினும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சேக்கா. நம்ம இப்போ தூங்க டைம் ஆயிடுச்சுல அப்படின்றத சொன்னதும், அவள் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும், ஐயோ நீ பயப்படாதப்பா, நான் வந்துட்டு வெளியே போய் படுத்துக்கிறேன், நான் தூங்க போகிறேன் தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். பிறகு இந்த சன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அந்த லீனாக்கு அங்கே டீ எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் மதர் இன்லாக்கு சர்வ் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அது பயங்கர சூடாக இருக்குது. அவள் எடுத்து இந்தாங்க மதர் இன்லான்னு சொல்லிட்டு கொடுத்தா, அந்த லேடி அவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போட்டு தெரிஞ்சு விட்றா, என்ன தைரியம் தான் இவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருப்பீங்க, சூடோட உங்களை நான் ரொம்ப தாங்கணுமோ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்பாங்க அவன் என்ன நீ எங்கள் அம்மாட்ட எப்படி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும், உங்கள் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு மரியாதைனா என்னன்னு தெரியுதா, அவங்க எப்படி என்ன ட்ரீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. உடனே அவன் நீ இப்போ எங்கள் அம்மாட்ட சாரி கேட்கலன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டுட்டு சண்டை போட்டதும், அப்படிலாம் கேட்க முடியாது போடான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே அம்மா நீங்கள் இவ்வளோ மாதிரி ஆளை போய் என் தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டீங்க, ஏமா என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கன்னு சொன்னதும், என்ன பண்ண முடியும், நம்மளோட ஃபேமிலி டோட்டலாக பேங்க்ராப்டர் நிலமையில் இருக்குது, நம்ம ஃபேமிலியை காப்பாற்றணும்னா அவளோட சொத்து இருந்தால் தான்டா காப்பாற்ற முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க மதர் இன்லாவுமே அங்கே போயிட்டு இருந்தா. பின்னாடி இவங்களோட கார் வருது. கிராமத்துக்காரவங்களா எப்படி போயிட்டுருக்கீங்க, மரியாதையோட போங்க, என்னோட கார் போக வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போங்க இவங்க போனதுமே அங்கே கார் போய் அங்கே ஏதோ செகதிக்குள்ளே மாட்டிக்குது. என்ன மாதிரி பிளேஸ்க்கு நீ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்க, ரிச் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணா நீ இப்படியா என்னை வந்து பாடாப்படுத்துவ, காரை தள்ள விடுற அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படும் போது, அப்போ அங்கே நம்ம ஹீரோயினும் அவங்க மதரின்லாம் போகும்போது, நான் உங்களுக்கு ஒரு 500 காசு தரேன், இந்த வண்டியை தள்ள ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு சிஸ்டர் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகுறா. ஏன்னா உங்கள் 2 பேத்துக்கு தெரியுமான்னு சொன்னதும், இல்லை இல்லை எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே, அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் ஓ என்ன உனக்கு தெரியாதான்னு சொன்னதும், சிஸ்டர் நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, நம்ம 2 பேத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் ரொம்பவே நான் அசிங்கமாக நினைப்பாரு, ஒன்று மாதிரி ஒரு பூவரை போய் நான் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. நீ ஃபஸ்ட் இப்போ காரை எனக்கு வந்து தள்ளி விடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, உனக்கு இன்னுமே ஒரு 100 ரூபி எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறோம் அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது, அங்கே எங்கே போயிட்டுருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தா, அங்கே ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்ன மரியாதை இல்லாமல் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன அடிப்பேன்னு சொன்னதும், என்னோட மதர் இன்லாமேல நீ கை வச்சேன்னா நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படின்றத சொன்னதும், என்ன பார்த்துட்டு இருக்க, இப்போ நீ என்ன அடிச்சிருக்கா, நீ வந்து பேசாமல் இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே நம்ம சுவை பார்த்து கேட்டதுமே அவன் கோவமாயிட்டு, இப்போ மரியாதையோட 2 பேரும் மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னதும், இப்போ என் பையனுமே பெரிய வந்து பணக்காரன் தான், இப்போ என் மருமகளை வந்துட்டு அவன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், நீங்கள் தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும், பார்த்தியாப்பா இவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பெரிய பணக்காரர் அம்மா உங்களை விட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள் என்ன அந்த ஜாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. வந்துட்டு எங்கள் முன்னாடி நின்று பேசுறதுக்குள்ள தகுதி கிடையாது, காசு கொடுக்குறோன்னு சொன்னால் வேலை பார்க்க வேண்டியதானேன்னு சொன்னபோது, யாருக்கு வந்துட்டு உன் காசு வேணும், எங்களோட கையில் இருக்க அந்த கோல்டு ப்ரேஸ்லெட் இதெல்லாம் என்னோட மகை வாங்கி கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க. நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்ப்பா, இதெல்லாம் வந்துட்டு சும்மா எங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது, ஃபேக்காக வந்துட்டு பணக்காரவங்களை ஆக்ட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் முன்னாடிலாம் நீங்கள் எதுவுமே கிடையாது, நாங்கள் எவ்வளோ பெரிய ரிச் தெரியுமா, 100 பில்லியன் லெவலுக்கு எங்ககிட்ட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்குது, இந்த லோக்கல்லையுமே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின் அந்த டைமண்ட் நெக்லஸை காமிக்கிறா. ஹார்ட் ஆஃப் ஓஷன் சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்துட்டு, இது வந்து பில்லியன் கணக்கில் இருக்கும், இது எப்படி வந்துட்டு ஓன்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஐ திங்க் நீ வீட்டில் இருந்து வரும்போது திருடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதுமே, என்ன பேசிட்டு இருக்கு, அது என்னோட பையன் என் மருமகளுக்காக ஆசையாக வாங்கி கொடுத்தது அப்படின்ற சொன்னதும், உங்கள் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே, என்ன என் ட்ரெஸ்ஸுக்கு, இது ஃபார்மர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் இப்படி தான் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ பெரிய பணக்காரவங்க தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை பிடிக்கிறா. வாவ் இந்த நெக்லஸ்
ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது என்னோட அப்பாவோடது, என்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவள் பேசினா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட அம்மா அதை குடுன்னு சொன்னால் பிடிச்சி அவங்க தள்ளி விட்றா. எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி தொடுவேன்னு சொல்லிட்டு, அது என்னோட மருமகளோடதுன்னு சொன்னதும், சும்மா நிப்பாட்டுங்க, உங்கள் மருமகளுக்குலாம் இவ்வளோ காசு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. ஸோ அப்போ அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு நம்ம ஹீரோ ஏன் நீ வார்த்தைகளை பார்த்து பேசு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டு அதை பிடிங்கிறா. பார்த்தீங்களா, அவள் பிடிங்கிட்டா, அதை வாங்கி கொடுங்கன்னு சொன்னதும் அவள் வேமா அதை பிடிங்கிட்டு தள்ள பார்த்ததும் ஹீரோ வேமா அவளை பிடிச்சி காப்பாற்றிடுறான். இப்போங்க நீ நல்லா தானே இருக்கன்னு சொன்னதும் நான் நல்லா இருக்கேன்ப்பான்னு சொல்லும்போது, இப்போ என்ன பிஹேவ் பண்ணிச்சுக்கா, எதுக்காக என் பொண்டாட்டியை தள்ளி விட்டீங்கன்னு சொன்னதும், என்னப்பா இதான் உன்னோட ஹஸ்பண்டா, இவனும் ஒரு வில்லேஜுக்காரன், பட் கொஞ்சம் என்ன ஹேண்ட்ஸமாக இருக்கான் அப்படின்றத சொல்லிச்சேக்கா. நீ கொஞ்சம் விலகியே போ, உன்னோட மேலே பேர்ட் ஸ்மெல் அடிக்குதுன்னு சொன்னதும், அப்படியா என் கையில இருந்து வருதான்னு சொல்லிட்டு கேட்டதும், ஐயோ சீ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஃபேமிலிக்கு முன்னாடி நீங்களாம் யாருன்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணதும், ஓ நீங்கள் பெரிய மல்டிமில்லியனர்ஸா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். இந்த கிராமத்துக்காரவங்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு வழி பண்ணணும், நம்ம பவரை யூஸ் பண்ணணும், நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசான். இப்போ ஹீரோயின் இவன் குடும்பம் தானே பேங்க்ராப்ட் ஆக போகுதுன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு, இவளுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிடுறான். ஸோ உடனே அந்த வில்லேஜ் ஹெட்டிட்ட கால் பண்ணி, நீங்கள் வாங்க, உங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்தால் சில குடும்பம் எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அந்த வில்லேஜ் ஹெட்டுமே அங்கே வந்துடுறாரு. வந்ததுமே இப்போ என்னாச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை கேட்குறாங்க. நல்லா இருக்கும்னு சொன்னதுமே என்ன இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டால், இவங்க தான் எங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் நெக்லஸை பறிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க, இவங்களை மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அடிச்சு விரட்டி விடுங்கன்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அடிப்பன்னு சொன்னதுமே, எவ்வளோ தைரியம் தான் ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்து எங்களேடியை இப்படி மரியாதை இல்லாமல் பேசுவா, உனக்கு அப்புறம் எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்காம இருக்க முடியும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிருது. நான் எப்படி உனக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பேன்னு சொன்னதும், என்ன 2 மில்லியன் நீ கொடுக்குறதெல்லாம் எங்களுக்கு பெருசா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ இந்த வில்லேஜில் உன்னோட பொருளை சேல்ஸ் பண்ணணும்னு பார்க்குறீல, அது எதுவுமே இங்கே நடக்காதுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவரை பிடிச்சி அவன் தள்ளி விட்றான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் நீங்கள் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் கிடைக்க போதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அவர் அங்கே வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு பெரிய தொல்லையாக இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சேக்கான். ஸோ நைட் போல் நம்ம ஹீரோயின் அங்கே சாரி கேட்குறா, அவருக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல, இதுக்கெல்லாம் காரணம் என் சிஸ்டர் தானேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீ கவலைப்படாத அப்படின்ற சொல்லிட்டு தூங்க போனதுமே, ஏன் பெட் தான் இவ்வளோ பெருசாக இருக்கே, நீங்கள் பேசாமல் இங்கே ஓரமாகவே படுத்துக்கோங்க அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொன்னதுமே, ஐயோ நான் என்ன சொன்னேன் உடனே ஓகே சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு இப்போ பயந்து போயிருக்கா. ஸோ அப்போ அங்கே குளிச்சுட்டு வரவுமே பயந்து போய் கத்திட்டு, நீ என்ன பண்ணிட்டுருக்க, ட்ரெஸ் போடாமல் வந்துட்டுருக்க என் முன்னாடி அப்படின்றத சொன்னதும், ஃபஸ்ட்டு தூங்குறேன்ப்பான்னு சொல்லிட்டு அப்பாட்ட அங்கே பக்கத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்ததுமே, நீ என்ன தூங்கிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், இல்லை நான் தூங்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதுமே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே, என்ன பண்ணிட்டுருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும், எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான், எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குப்பான்னு சொன்னதுமே, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வர்றது உனக்கு பிடிக்கலையா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன உன் பாடி இவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டா. அவன் அங்கே அவள் கூட க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், நானுமே ஹியூமன் தானப்பா அப்படின்றத சொல்லிட்டு, அப்போ அங்கே ஹீரோயின் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு நான் இப்போ ரெடி ஆகல அப்படின்றத சொன்னதும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கால் பண்ணி 3 டேஸில் வெட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ நீ இப்போ நிம்மதியாக தூங்க, உன்னை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு தூங்க சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே திரும்பவுமே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த நெக்லஸை கொடுன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு சொந்தமானது, அது என்னோட அப்பாவோடதுன்னு சொன்னதுமே அவள் கோவமாயிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்கா, பாவமேன்னு பார்த்தா நீ ரொம்ப இவ்வளோ திமிரா பண்ணிட்டு இருக்கா அப்படின்றத சேர்த்து கோவப்படுறா. அதை கேட்டுட்டு நீ எல்லாத்தையுமே பறிச்சுட்டு இங்கே வருவியான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேற அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோ அங்கே போட்டு அடிச்சிடுறான். சொந்தக்காரவங்கன்ற வாசி மரியாதை கொடுத்துட்டு இருந்தா, நீங்கள் என்ன மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹிட் பண்ண போனதுமே அவன் வேமா பார்த்தா பொண்டாட்டி பிடிச்சி முன்னாடி இழுத்து விட்டதும் அவ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன பலிக்கடா கிரியாடான்னு சொல்லிட்டு கோவப்படுறா. இந்த உலகத்துல இப்படி ஒரு மேனை பார்த்ததில்ல, பொண்டாட்டியை முன்னாடி விட்டு பின்னாடி சுத்துறான் பாரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டுறான். உங்களை பாரு நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டதுமே, சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ எப்பயுமே திருந்த மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீங்க இப்ப பேசாம இங்க இருந்து கிளம்பி போலன்னு வச்சுக்கோங்கமே, கண்டிப்பா உங்களை நான் சும்மா விட மாட்டேன்
மாட்டேன்னு சொல்லிட்டு வில்லேஜ் அங்கே அந்த ஹெட்டுக்கு கால் பண்ணி இப்படி இந்த சன் ஃபேமிலியை வந்து இப்போ சேர்ந்தவங்க வீட்டில் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க அவங்கள சும்மா நான் விட மாட்டேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவங்க கோவமாயிட்டு வேமா அங்கே இருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்து நீ ஏன் இவங்கள பார்த்து பயந்துட்டுருக்கா, ஒன்றும் பயப்படாத நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ அங்கே வில்லேஜுக்காரவங்க வந்துட்டு இவங்கள இந்த இடத்துல நீங்கள் எதையுமே வந்து விற்கவும் முடியாது, எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவன் பார்த்தா கீழே படுத்துட்டு விட மாட்டான். அப்போ அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க எந்திரின்னு சொன்னதும் அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணி விட்டுருவாங்கன்னு சொல்லும் போது அப்போ அங்கே வேமா நம்ம ஹீரோயின்ட்ட போய் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்பாவோடது, அப்பா எனக்கு வந்துட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதை நீ எனக்கு எழுதி கொடுத்துருன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவம் ஆயிட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொன்னால் அவள் அடிக்க போனால் வில்லேஜுக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து இதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே இந்த வில்லேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடாது, அடிச்சவங்க வேல் தூட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோங்க வந்து என் சிஸ்டர் இப்படி தான் சின்ன வயசுலேருந்தே அவள் ஒரு நல்ல பொண்ணாகவே வளரல, இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறான்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்கிறான். நம்ம கூடிய சீக்கிரமே மேரேஜ் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போங்க உன்னோட சிஸ்டரோட வெட்டிங்க்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கு, நீ ஒரு தடவை மீட் பண்ணுறதுக்காக வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டதுமே சரி ஓகே நாளைக்கே நம்ம போகலான்னு சொல்லிட்டு அவனுமே சொல்கிறான். ஸோ இவங்க அம்மா பார்த்தா ஏண்டா நீங்கள் வந்துட்டு எதையுமே உருப்படி இல்லாமல் பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே போய் எதுக்காகடா இப்படி வந்து வம்பு வளர்த்தீங்கன்னு சொன்னதும் அம்மா நாளைக்கு நான் வந்து அங்கே லீனாவை மேரேஜ் பண்ணிட்டா எனக்கு எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிருமான்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஹீரோவுமே வந்ததுமே இந்த கண்ட்ரி சைட்லேருந்து வர்றவங்க நீங்கள் தானான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பொண்ணு கேட்டதுமே யார் உங்ககிட்ட அப்படிலாம் பேசி வச்சதுன்னு சொன்னதும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க மேடம் சொன்னதுமே சரி ஓகே எந்த பக்கம்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த லேடி அந்த ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்போ கூப்பிட்ருக்கீங்க, வெட்டிங் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுன்றப்ப என்ன ஏன் கூப்பிட்ருக்கீங்கன்னு சொல்கிறப்ப இந்த இதில் சைன் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுக்குறாரு, நீ கண்ட்ரி சைடில் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்ட, ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை உங்கள் சிஸ்டருக்கு மாற்றி கொடுத்துடலான்னு சொன்னதும் அப்போ நீங்கள் இதுக்காக தான் என்னை கூப்பிட்டீங்களான்னு சொன்னதுமே அப்போ அங்கே ரொம்ப கோவமாயிட்டு நம்ம ஹீரோ, அப்போ பொண்ணு மேலே பாசம் இல்லை சொத்தை பறித்து அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க, 2 பேத்தையும் தானே பெற்றீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் ஒரு பொண்ணு மேலே மட்டும் இப்படி எக்ஸ்ட்ரா பாசம் காமிக்கலான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு வந்து இப்போ தேவைப்படுது இந்த மணி, ஸோ வந்துட்டு அவள் நல்லா இருக்கட்டுமே அப்படின்றத சொன்னதும் அப்பா நீங்கள் வந்துட்டு சன் ஃபேமிலியில் வந்து அவள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டால் உடனே ஓகே சொன்னீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் இப்படி தான் வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு இன்னுமே அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நம்ம வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டா எங்கே போயிட்டுருக்க, எல்லாத்தையுமே சைன் பண்ணி கொடுத்துட்டு போ, நீ வந்துட்டு ஒரு போரோட பொண்டாட்டியாக இருக்க தான் தகுதி அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ அதை கிழிச்சு எரிஞ்சு விட்டுட்டு இதெல்லாம் சைன் பண்ணி கொடுக்கணும்னு அவளுக்கு எந்த அவசியம் கிடையாது, அவள் வந்து இந்த குடும்பத்தோட வாரிசு தான், அது எனக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அங்கே அவன் பயங்கரமாக சண்டை போடுறான், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு உடனே அவங்க அப்பா உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டுருக்கான் நம்ம இருக்க சொல்லுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவள் கோவமாயிட்டு ஹீரோயினை போட்டு அடித்ததுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதும் அப்பா நான் வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன்ப்பா, அவள் வந்து பாருங்க சைன் பண்ண மாட்டான்னு சொன்னதும் உங்களோட பயாலஜிக்கல் பொண்ணு, பட் எப்பயுமே ஆனால் நீங்கள் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்பயுமே என்னை வந்து மதிக்கிறதே கிடையாது அப்படின்றத சேர்த்து பேசினதும் உனக்கு வந்துட்டு ஒரு லெவல் என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ இதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய லெவலுக்குலாம் ஆசைப்படாத அப்படின்றத சொன்னதும் அப்படியா நீங்களுமே இப்படி தான் என்ன நினைக்கிறீங்களான்னு சொன்னதும் நீ தானே வந்து எல்டர் பொண்ணு, நீ தான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகணும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே பயங்கர கோவமாயிட்டு அப்படியா இவளுக்காக நான் சஃபர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அதை உடனே அப்பா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும் நம்ம ஹீரோயின் நீங்கள் எப்பயுமே நீங்கள் வந்துட்டு என்ன எங்கள் அம்மாவையும் ஒரு மாதிரி ட்ரீட் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. உடனே அங்கே அவள் என்னோட பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு பேசினதும் நம்ம ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அப்படியா நீங்கள் வந்துட்டு 2 பேத்துல யாரை சூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கவுமே என் பொண்டாட்டியை பாதுகாக்க நான் இருக்கேன், அவளுக்கு உங்களோட சொத்துக்கள் எதுவுமே தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதும் அப்படியா நான் ஆல்ரெடி இன்னொரு அக்ரிமெண்ட்மே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சைன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னதும் அப்போங்க கொடு நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலியோட சேர்ந்து எனக்கு எந்த ஒரு உறவுமே கிடையாது, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போங்க நீ என்ன வந்து பண்ணிட்டுருக்க, உன்னோட சிஸ்டருக்குமே அதில் பங்கு கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டு அவர் கேட்டதும் அப்பா நீங்கள் எப்படி மாற்றி பேசலாம், நீங்கள் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்றத சொன்னதும் அவள் உன்னோட சிஸ்டர்னு சொன்னதும் அவள் தான் கண்ட்ரி சைடுக்கு போயிட்டாலே அப்புறம் எதுக்கு அவளுக்கு காசலான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அதை கேட்டுட்டு அவருமே ரொம்ப அமைதியாக இருக்கவும் அப்படின்னா உங்களோட முடிவு எனக்கு வந்து புரிஞ்சுக்கிருச்சின்னு சொல்லும்போது சைன் பண்ண அப்படின்றத சொன்னதும் அவள் சைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பொண்ணே கிடையாது இவையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. ஸோ இவன் அதை எடுத்து வச்சுட்டு பயங்கர ஹாப்பியாகிடுறான். அப்போ அங்கே வீட்டில் வந்து ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க மதர்
மதர்-இன்-லா நீ ஏன் ஃபீல் பண்ணுற, உனக்கு லவ் கொடுக்க தான் நாங்கள் இருக்கோம், சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோம் அப்படின்ற செட்டு பேசினதும் ஹீரோவுமே அம்மான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அம்மான்னு செட்டை ஹக் பண்ணிக்கிட்டதும் நீ இப்போ என்ன சொல்லி என்னை கூப்பிட்டேன்னு செட்டு கேட்டா அம்மான்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு பயங்கர ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு அவங்க இந்த சைன் பண்ணிதில்ல அப்படின்றத சொன்னதும் இது என்ன எல்லாத்தையுமே என்னோட பேரில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, எனக்கு வேணாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. பாங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ என்னோட மருமகளாக போகிறவ, அப்புறம் எப்படி நான் வந்துட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருப்பேன், எல்லா சொத்துமே உனக்கு தான்மா, நீயே வச்சுக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அம்மா இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நீ உன்னோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அவளோட பேரில் இருக்குது, உன் பேரில் எப்படா மாற்றுவேன்னு சொன்னதும் அம்மா வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் சொல்லிட்டு அவங்க அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெட்டிங்காக ரொம்ப சூப்பராக இவங்க கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்கவுமே அதை பார்த்துட்டாங்க. நீ கவலைப்படாத, ரொம்ப சூப்பராக இன்றைக்கி உன்னோட கல்யாணம் வந்துட்டு நடக்க போகுது, உனக்கு பயங்கரமாக என் பையன் சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவுமே ரொம்ப ஹேண்ட்ஸமாக கிளம்பி வர்றான். அப்போங்க என்னப்பா நல்லா இல்லையா இந்த மாதிரி பார்க்குறேன்னு சொன்னதும் இல்லை ரொம்ப சூப்பராக இருக்கீங்க பார்க்க அப்படின்றத அவசரா. நான் கெஸ்ட்டெல்லாம் போய் வந்து வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க. லீனாவுமே வந்துடுறாங்க. வில்லேஜ்காரவங்களெல்லாம் உள்ளே அனுப்புறதை பார்த்துட்டு என்ன இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இதுக்காக இங்கே உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் அப்போங்க அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏன்னா என் பாஸோட சொந்தக்காரவங்க நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னதும் அங்கே அந்த வில்லேஜ்காரவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் இப்போ வில்லேஜுக்காரவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, உங்களை யார் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோவோட அம்மாவை பார்த்து ஓல்டு லேடி அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. நீ எல்லாம் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவங்க உங்களை யார் இங்கே வெல்கம் பண்ணதுன்னு சொன்னதும் உங்களை மாதிரி வந்துட்டு வில்லேஜுக்காரவங்களையெல்லாம் வந்துட்டு இங்கே வெல்கம் பண்ணியிருக்காங்க, எங்களை பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும் உங்களை மாதிரி வந்துட்டு வில்லேஜுக்காரவங்களையெல்லாம் வந்துட்டு இங்கே வெல்கம் பண்ணியிருக்காங்க, எங்களை பண்ண மாட்டாங்களான்னு சொன்னதும் வெளியே போங்கன்னு சொன்னால் கோவம் ஆகிட்டு அவங்கள பிடிச்சி தள்ளும் போது ஹீரோவும் ஹீரோயின் வந்துடுறாங்க. எதுக்காக எங்கள் வெட்டிங்கில் வந்து நீ ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் பாத்தியாப்பா இவங்களுக்கு வந்துட்டு வெட்டிங் ஆமா, இவங்க ட்ரெஸ்ஸுகளை பார்த்தியா பெரிய பணக்காரவங்க மாதிரி, இவங்களை இப்போ பார்த்தா பெரிய போயமே ரைட் பண்ணணும் போல தோணுது அப்படின்றதாவே சொல்கிறான். என்ன போயம் தெரியுமா, இந்த சிக்கன்லாம் வந்து ரிச்சஸ்ட் பர்சன் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வெட்டிங்க்கு வந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப டேலண்ட் தான் அப்படின்றத அவ சொல்கிறான். இன்னமே வந்துட்டு வாய்க்கிலேயே 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்தினதும் நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்காமல் வெளியே போங்க, வெட்டிங்கை கிடக்காதீங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்னது வெட்டிங்கா உனக்கா, இங்கே இந்த ஹோட்டலில் வந்துட்டு ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா 1 ஹவருக்கு, நீ வந்துட்டு இங்கெல்லாம் வெட்டிங் பண்ணுவியான்னு சொன்னதுமே என் ஹஸ்பண்ட் ரிச்சஸ்ட் பர்சன், ஸோ வந்துட்டு அவர் வந்து வெட்டிங் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் இருக்குது இங்கேன்னு சொல்லிட்டு கேட்டா இந்த ஃபார்மர் வந்துட்டு பெரிய ரிச்சஸ்ட் பர்சனா, இவர் என்ன ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்தவரான்னு சொன்னதும் ஆமாம் நான் தான் ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்த ரிச்சஸ்ட் பர்சன், கண்ணை நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே போஸ்டர் காமிச்சா. ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது, இது இம்பாசிபிள் அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஃபேக்காக டாக்குமெண்ட்டை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் பாஸ் நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அவங்கள போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நானும் பார்த்துட்ருக்கேன் வந்ததுலேருந்து வந்துட்டு இங்கே தொல்லை பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லீனாவும் வெட்டியாக பேசினதும் அவளுக்கு அடி விழுகுது. எங்களை போய் நீங்கள் போட்டு அடிப்பீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே அவன் உன்னால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இல்லைன்னா நான் எதுக்காக அவங்கள பற்றி இங்கே வந்து இப்படி பேச போகிறேன், நீ தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டா. உன்ன மாதிரி இடியட்டை கல்யாணம் முடிச்சு என் வாழ்க்கையை கேட்டு போச்சு, எனக்கு டைவர்ஸ் கொடுறான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. டைவர்ஸ் தானே, டைவர்ஸை வாங்கிட்டு போன்னு சொன்னதும் அப்படியா, அப்போ நான் கொடுத்த காசு எல்லாத்தையும் கொடுடான்னு சொன்னதும் காசா நீ எப்போ கொடுத்த, அந்த காசெல்லாம் என்கிட்ட இல்லைன்னு சொன்னதும் சரியான வெக்கம் கட்ட வேண்டான்னு சொன்னதுமே கோவமாயிட்டு அங்கே அடிக்க போனதுமே ஹீரோயின் வந்து அடிச்சிடுறா. அப்பாங்க நீ கரெக்டாக பண்ணிட்ட சிஸ்டர், அவனை மாதிரி ஆளெல்லாம் இப்படி தான் பனிஷ் பண்ணணும்னு சொன்னதும் நான் வந்துட்டு இப்போ உனக்கு வக்காலத்தை வாங்கிட்டுலாம் பண்ண கிடையாது, மரியாதை இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா, சன் ஃபேமிலியை பேங்க் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இவங்களை அடித்து வெளியே அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அடித்து அங்கேருந்து வெளியே இழுத்து விட்றாங்க. அவங்க நம்ம ஹீரோ இப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவன் அங்கே கூட்டிகிட்டு போனதுமே அப்பாங்க என் காசை திரும்ப கொடுறான்னு சொல்லிட்டு இவங்க சண்டை போட்டதும் சிஸ்டர் எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணு, போய் நம்ம வந்து சாரி கேட்டோன்னா எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிரும் அவன் சொன்னதுமே அப்பாங்க நம்ம அசிஸ்டன்ட் வந்துட்டு உங்கள் யாருக்குமே இங்கே உள்ள அனுமதி கிடையாது, இவங்களை அடித்து வெளியே இழுத்து விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் முன்னாடியுமே இவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகிட்டு கல்யாணமே முடிஞ்சுக்கிறது. அப்போ அங்கே வில்லேஜ் ஹெட் வந்து ஹாப்பியாகிட்டு வில்லேஜர்ஸ் எப்போயும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா.
கேட்பாங்க. என்ன பார்த்துட்டு இருக்க, கல்யாணம் முடிச்சாச்சு, ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிடுமான்னு சொல்லிட்டு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ எப்பயும் என்னை பேரை சொல்லியே கூப்பிடலான்னு சொன்னதும், அதெல்லாம் இல்லை ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்டா ஹஸ்பண்ட் அப்படின்ற சொல்கிறா. அவன் ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே அவளை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.